இன்று முதல் நம் சேனலில் கந்தன் கருணையை நான் சொல்ல போகிறேன். கோடான கோடி முருகர் பக்தர்களில் நானும் ஒருத்தி. கண்டிப்பாக முருகர் பக்தர்கள் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. முருகர் எதற்காக தோன்றினார்? அவர் சூரபத்மன் அப்படிங்கிற அரக்கரை அழிக்கிறதுக்காக தான் தோன்றினார். அவர் எப்படி தோன்றினார்? அந்த அரக்கன் எப்படி உருவானான்? முருகருடைய வரலாறு முழுவதும் இன்று முதல் ஒவ்வொரு பகுதியாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு பகுதியையும் என்னோடு சேர்ந்து நீங்களும் கேளுங்கள். ஏனென்றால் முருகரை தினமும் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கந்தன் கருணையை இன்று முதல் ஒவ்வொரு பகுதியாக நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். பொறுமையாக தினமும் ஒரு 10 நிமிடம் கேளுங்கள். முருகர் என்னெல்லாம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கேளுங்க. பறந்து விரிந்த இந்த பூமண்டலத்துக்கு மேலும் கீழுமாகவும் இருப்பன அளவிட முடியா 1000 கோடி அண்டங்கள் ஆகும். சூரபத்மன் தன் தவ வலிமையால் எம்பெருமான் சிவபெருமானிடம் அரசுரிமையாக பெற்ற அண்டங்கள் மட்டும் 1008 ஆகும். பூமிக்கு மேல் கணர்கள் உலகம், அதற்கு மேல் குய்யர் உலகம், அதற்கு மேல் தேவ கங்கையாறு உலகம், அதற்கு மேல் கதிரவன் உலகம், அதன் மேல் சந்திர உலகம், அதன் மேல் விண்மீன் மண்டலம், அதற்கு அப்பால் புதனது மண்டலம், அதற்கு மேல் சுக்கிரன் மண்டலம், அதற்கு மேல் செவ்வாய் மண்டலம், அதற்கு மேல் சனி மண்டலம், அதற்கு மேல் சப்தரிசி மண்டலம், அதற்கு மேல் துருவ மண்டலம், அடுத்து சுவர்லோகம், இந்திரன் ஆட்சி செய்யும் உலகம், அதற்கு மேல் மகலோகம், மார்க்கண்டர் முதலான முனிவர்கள் வாழும் தலம், அடுத்து சன உலகம், நாம் வழிபடும் பித்ருக்கள் வாழும் உலகம், அடுத்து தவ உலகம், அதாவது சனகர் முதலிய முனிவர்கள் வாழும் தலம், அடுத்து சத்திய உலகம், நான்முகன் ஆட்சி செய்யும் உலகம், அதற்கு அப்பால் பிரம்மலோகம், திருமால் இருக்கும் திருப்பீடம், அடுத்து சிவ உலகம், தோடுடைய செவியன், பிறை சூடியவன், விடை மீது அமர்ந்தவன், ஆதி அந்தமில்லாதவன், அருவமானவன், உருவமானவன், உருவமானவன், எல்லாமும் ஆனவன், எங்கும் இருப்பவன் திருநீலகண்டன், அந்த உலகாளும் நாயகன் உமாமகேஸ்வரன் திருவிடமாகும். இன்னும் பல்லாயிரம் பாதாள லோகங்களும் அந்த 1000 கோடி அண்டங்களில் அடங்கும். இப்போ யார் அந்த சூரபத்மன்? எப்படி அவர் உருவானார்? அவரை அழிப்பதற்காக நம் அப்பன் முருகன் எப்படி உருவானார் என்பதை சொல்ல ஆரம்பிக்கலாமா? கதிரவன் காலை கிழக்கு தோன்றி மாலை மேற்கே மறையும் வரையிலான எல்லைகளை கொண்டு ஆங்கிலேயன் இந்த பூமியை ஆட்சி செய்தது போல பேச்சுரிமை, எழுத்துரிமை, எந்த ஜனநாயக உரிமையையும் மறுத்து எதிர்த்து பேசுபவர்களை வதம் செய்தும் தூக்கிலிட்டும் கொடுமை செய்தது போல இட்ட ஏவல்களை தட்டாது பணி செய்து தன் மானம் இழந்து வாழை மலர் போல பூமி முகம் பார்த்து கோழைகளாக வாழ்ந்திட செய்தது போல சூரபத்மன் 30 முக்கோடி தேவர்களையும் தேவ மங்கையர்களையும் தேவர்களின் தலைவன் இந்திரனையும் நான்முகனையும் மற்றும் திருமாலையும் முனிவர்களையும் முடங்கச் செய்து தன் கட்டளைகளுக்கு ஏற்ப நடக்குமாறு கதிகலங்க வைத்தான். குடிமக்கள் குறை நீங்க கோட்டாட்சி தலைவரை அணுக என்னால் இயலாது என அவர் கைவிரிக்க, அடுத்து அமைச்சர்களை அணுக அவர்களும் கைவிரிக்க, முதல் மந்திரியை நாட அவரும் முகம் கருகி மௌனம் காக்க, பிரதம மந்திரியிடம் மண்டியிட அவரும் உறுப்புகள் இழந்து நொண்டியாக நிற்க, இனி இந்த குடிமக்களின் கதி என்ன? இவர் குறை தீர்ப்பார் யார்? இப்படித்தான் தேவர்களும் இந்திரனும் சந்திரனும் இன்னும் பல கோடி காவல் தெய்வங்களும் பிரம்மாவும் பெருமாளும் ஏதும் செய்யா
எல்லா வண்ணம் சூரபத்ம ஆணைகளுக்கு அடிபணிந்து வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம் என்று மானிட நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டனர். இருப்பினும் அமிர்தம் உண்ட ஒரே காரணத்தால் அவர்களுக்கு 1000 கொடுமைகள் நிகழ்ந்தாலும் அங்கங்கள் வெட்டப்பட்டாலும் மரணம் என்பது இல்லவே இல்லை. யார் இந்த சூரபத்மன்? இவன் எப்படி தோன்றினான்? இந்த வல்லமையை இவனுக்கு தந்தது யார்? இவன் கொடுமைகளின் எல்லைக்கு முடிவே இல்லையா? இந்த தரம் கெட்ட சூரபத்மன் செயல்களை தட்டி கேட்க ஒரு தனையன் இல்லையா? முதல் என்றால் ஒரு முடிவு இல்லாது போகுமா? வினை என்றால் அதற்கு ஒரு பலன் இல்லாது போகுமா? ஆம், வருகிறான். வண்ண மயில் மீது வாய்த்த சக்தி வேலேந்தி வடிவேலன் வருகிறான். சற்று பொறுமை காத்து எம்பெருமான் முருகன் வரவை எதிர்கொள்வோம். முருகனுடைய வரவை சொல்வதற்கு பல பகுதிகள் வரும். பொறுமையாக கேளுங்கள், அப்பொழுதுதான் முழுவதும் உங்களுக்கு புரியும். 60 கோடி அசுரர்களின் தலைவன் அசுரேந்திரன். அவனது ஒப்பற்ற மகள் சூரேசை. அசுரர்களின் குலகுருவாம் சுக்கிராச்சாரியார். அந்த சூரேசிக்கு மாய வித்தைகளை 1 2 என தொடங்கி லட்சம் கோடியாக போதித்து மாயக்கலையில் அவளுக்கு மணிமகுடம் சூட்டி மாயை என பெயரும் இட்டார். பின் அந்த மாயையிடம் தேவர்கள், இந்திரன், நான்முகன், திருமால் என அனைவரும் ஒன்று கூடி காலங்கள் பலவாய் சதியாலும் மதியாலும் அசுரகுலத்தை சிதறடித்து சின்னா பின்னமாகிவிட்டார்கள். இப்போது உனது தந்தை அசுரர்களின் தலைவன் அசுரேந்திரன் குரல் இழந்த குயிலாய், கால்கள் இழந்த மயிலாய், துதிக்கே இழந்து துடிக்கின்ற ஒரு யானையாய் சுற்றி பகைவர் சூழ்ந்து நிற்க நிராயுதபாணியாய் தனது கூரிய நகங்களையும் கொடூர பற்களையும் சிலிர்த்து எலும்பிடரி மயிர்களையும் இழந்துவிட்ட ஒரு சிங்கமாய் பரிதாபமாக நிற்கின்றான். இத்தனை கொடுமைகளை இழைத்திட்ட தேவர்களையும் இந்திரனையும் நான்முகனையும் திருமாலையும் பழிக்கு பழி நீதான் வாங்க வேண்டும். தேவர்களையும் அவர்தம் திரண்ட செல்வங்களையும் அளிக்க வேண்டும். அத்தனை கோடி அண்டங்களையும் அசுரர்களே ஆள வேண்டும். அதற்குரிய காரியத்தை இப்போதே நீ செய்ய வேண்டும் என்று அசுரர் குல குருவான சுக்கிராச்சாரியர் கூறி நின்றார். எத்தகைய பணி என்றாலும் இப்போதே முனைகிறேன். முள்ளளவும் தப்பாது முழுமையாக முடிக்கின்றேன். ஆணையிடுங்கள் குருவே என சுக்கிராச்சாரியாரை தொழுது நின்றாள் மாயை. மனமுவந்த குரு சுக்கிராச்சாரியார் மாயையிடம் கூற, என்னவெல்லாம் சொல்லவானார் என்பதை நான் சொல்கிறேன் கேளுங்கள். கைலாயம் ஒத்த ஒரு சிறந்த வனத்தின் நான்முகனின் புதல்வன், தவ வலிமை மிக்கவன் காசிப முனிவன் தவம் செய்து வருகின்றான். நீ உடனே அங்கே செல்ல வேண்டும். ஒப்பாறு மிக்காரும் இல்லாத ஒரு பேரழகியின் வடிவம் கொண்டு அந்த காசிப முனிவரை மன்மத பானங்களால் வீழ்த்தி சரணடைய செய்து இரவிலே அவரோடு புணர்ந்து பல லட்சம் அசுரர்களை தோற்றுவிப்பாயாக என்றார். மாயையும் குருவை வணங்கி அவ்வாறே காசிப முனிவர் தவம் செய்யும் வனத்தை சென்றடைந்தாள். சடைமுடி தரித்து வெந்நீர் அணிந்து தவகோலத்தில் இருக்கும் காசிப முனிவரை கண்டாள். பின் மாயை தன் வலிமையால் அந்த வனத்தை சுற்றி ஒரு அற்புதமான இந்திரலோகத்தை உருவாக்கினாள். நாகம் கொட்டி நரம்புகளில் விஷம் ஏறுவது போல இப்போது மாயை தோற்றுவித்து விட்ட அந்த எழில் வனம் கண்ட உடனே காமத்தை ஏற்றிவிடும், ஞானத்தை அகற்றிவிடும். இப்போது மாயை வலையில் காசிப முனிவர் சிக்கிவிட்டார். காசிப முனிவன் கண் விழித்து பார்க்கின்றார். கண்களால் நம்ப முடியவில்லை. இது என்ன அற்புதம்! இது எப்படி இங்கே உருவாயிற்று? இதற்கு இணையாக ஒரு இன்ப உலகத்தை யான் எங்கேனும் கண்டதில்லையே என்றெல்லாம் எண்ணத் தொடங்கினார். அப்போது ஒப்பற்ற ஒரு பேரழகு உருவம் தங்கி மாயை காசிப முனிவர் முன் தோன்றினாள். அவளது பாதம் முதல் சிரசு வரை ஓமையாக ஆம்பல், குவளை, தாமரை, கயல், மதி, பிறை, சந்திரன், மலர், பூங்கொடி, பொன், விண் என எதை சொன்னாலும் ஈடாகாது. ஆற்று மணலை எண்ணவும் முடியாது. அவள் கொண்ட வடிவழகை வார்த்தைகளால் வர்ணிக்கவும் இயலாது. குத்துமதிப்பாக வர்ணிக்க முயன்றால் காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் ஒரு மல்லிகை, பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி,
காற்றிலே அவள் தென்றல். நீலக்கடல் மேலே நின்றெழுந்த இளம் சூரியன் போல் பிரகாசிக்கும் மாயை என்பவளை மாசற்ற காசிப முனிவர் கண்டார். கண்ட மாத்திரத்தில் கல் விழுந்த தேன்கூட்டிலிருந்து தேனீக்கள் பறந்து தாக்குவது போல மன்மத பானங்கள் அவர் நோக்கி பறந்து வந்தன. பக்குவமாக பாய்ந்தன. அதுவும் வேதனைதான். ஆம், அது ஒரு இன்பமான வேதனை. மதி இழந்தார். மாயை பக்கம் முழுவதுமாக அவர் சாய்ந்து விட்டார். அவளை நாடிச் செல்கிறார். அவள் மறைகின்றாள், பின் தோன்றுகிறாள். மாயவித்தை பற்பல அவரிடம் காட்டுகின்றாள். அவள் பல நாள் பட்டினி இருந்தவன் ஒரு நாள் அறுசுவை விருந்தை கண்டார் போல தாகத்தின் உச்சிக்கு சென்றவன் தன்னருகே ஒரு குவளை பலரசத்தை கண்டது போல இப்போது முனிவரின் பசிக்கு தாகத்திற்கு மாயை என்பவளே இரையாக தோன்றுகிறாள். அதற்காக அவளோடு சேர்வதற்காக கெஞ்சுகிறான். எதை வேண்டுமானாலும் செய்யவும் சித்தமாக இருப்பவதாகவும் மாயையிடம் அவன் புலம்புகிறான். நான் பல காலம் தவம் செய்தும் வரங்களும் வலிமையும் பெற்றவன். என்ன வேண்டும் மாயை உனக்கு? இந்திரலோகம் வேண்டுமா? குபேரன் கொண்ட செல்வம் அனைத்தும் வேண்டுமா? தேவர்களும் தேவ மங்கையரும் உனக்கு பணிவிடை செய்ய வேண்டுமா? மும்மூர்த்திகளையும் நீ காணுமாறு அவர்களை இங்கே அழைக்கட்டுமா? கங்கை முதலான 7 நதிகளையும் இப்பூவுலகில் உள்ள எல்லா ஆலயங்களையும் உன் முன்னே கொண்டு வரட்டுமா? என்ன வேண்டும்? அத்தனையும் இமைப்பொழுதில் செய்து முடிப்பேன் நான். காமன் தொடுத்த பானங்களினால் கட்டுக்கடங்காத காமத்தீயில் வெந்தி வருந்துகிறேன். என் இனியவளே, எனக்கு இன்பம் சேர்ப்பாயாக. இத்துணை காலம் நான் செய்த தவத்தின் முழு பலன் உன்னிடம் கூடுவதால் அல்லாது வேறு என்னவாக இருக்க முடியும் என காதல் வயப்பட்ட ஒரு மானிடன் போல் மாபெரும் தவ முனிவனான காசிப முனிவன் புலம்பி நின்றான். மேலும் சொன்னான், என் உயிரை கொள்ளை கொண்ட பேரழகே, கற்பனைக்கும் எட்டாத கட்டழகே, தீஞ்சுவையே, நறுமணமே, தென்பொதிகை சந்தனமே, தென்றல் காற்றே, என்னோடு கூடி புணர்ந்தால் அண்ட சராசரங்களையும் அடக்கி ஆளத்தக்க வலிமையுடைய வரங்கள் பெறும் வாரிசுகள் பலரையும் நான் உனக்கு உருவாக்கி தருவேன் என்றார். ஆம், இதைத்தானே மாயை எதிர்பார்த்து இங்கு வந்தால் செய்து முடிக்க வந்தது செய்து முடித்துதானே ஆக வேண்டும். நிழல் நிஜமானதைப் போல கட்டளையும் மாயை காசிப முனிவரின் முன் மீண்டும் தோன்றி, முனிவரே, இனி வருந்த வேண்டாம். உம் விருப்பப்படியே உம்மோடு கூடவே நானும் உளம் விரும்புகிறேன். ஆனால் ஒரு வேண்டுகோள் என்று சொல்லி நிறுத்தினாள். முனிவருக்கோ வாயருகே அமுதம் ஊட்ட வந்த கரங்கள் சட்டென பின்வாங்கியது போன்ற அவளது சொற்கள் கேட்டு காசிப முனிவர் பதைபதைத்தார். என்ன நிபந்தனை? எதுவாயானும் என்னிடம் சொல். சிரமம் மேற்கொண்டு நான் நிச்சயமாக அதை செய்து முடிக்கிறேன் என்றார். முனிவரே, முதலில் என் அழகிற்கு இணையான ஒரு அற்புத உருவில் நீர் வர வேண்டும். அப்படியே என்னோடு கூட வேண்டும். மேலும் நான் அடுத்தடுத்து எடுக்கின்ற உருவங்களுக்கு ஏற்ப தாங்களும் அதுபோன்று உருவம் எடுத்து தொடர்ந்து என்னோடு புணர வேண்டும். சம்மதமா என்று சபதத்தை வெளியிட்டாள். உலகையே அவளின் காலடியில் ஒப்படைக்க சித்தமான காமப்பித்து பிடித்துவிட்ட காசிப முனிவருக்கு கையில் இருக்கும் வெண்ணெய்தனை உருக்கி தருவது என்பது ஒரு பொருட்டோ? காமக்கலையில் கற்பனை எல்லாம் கற்றுத் தேர்ந்தவன் நான். உன் விருப்பம் போல் எல்லாம் நடக்கும் என காசிப முனிவர் உத்தரவாதமும் அளித்தார். அண்டங்களால அசுரர்களின் தோற்றம் இப்படித்தான் உருவாகப் போகிறது. கேளுங்கள், அப்பொழுதுதான் முழுவதுமாக புரியும். மாயை தன் வலிமையால் ஒரு அற்புத மாளிகை, மலர் மஞ்சம் என எல்லாவற்றையும் உருவாக்கினாள். முனிவனும் காமதேவன் தோற்கும் வண்ணம் ஒரு கட்டழகன் உருக்கொண்டான். பின் மஞ்சத்தில் இருவரும் தஞ்சமாயின. மன்மத லீலைகள் எல்லாம் அரங்கேறின. அதை ஞானத்தால் அறியப்பெற்ற இந்திரனும் நான்முகனும் திருமாலும் கலங்கிடுமாறு சூரபத்மன் என்ற வலியவன் அசுரர்களின் வரலாற்றின் நாயகன் அண்டங்கள் அத்தனையும் கதிகலங்க மாயையிடம் வந்து பிறந்தான். ஆர்ப்பரிக்கும் மலைகள் கொண்ட ஆளிகள் அங்கே ஒரு குளம்போல் முடங்கின. பூமித்தாயின் சிரசிலே வெடிப்புகள் விழுந்தன. நிலவு அழுதது, நீலவானம் நெருடியது, தென்றல் தேய்ந்தது, புயல் புறப்பட்டது, மஞ்சளோ கரையாயிற்று. செங்கரும்பவன் கடுக்காய் ஆயிற்று. பசுக்களின் மடுவிலே பாலுக்கு பதிலாக இரத்தம் சொரிந்தது. குயில்களுக்கு தொண்டை கட்டியது. வண்ண மயில்களுக்கு கால்களிலே வாதம் வந்தது.
காக்கை குருவிகள் காணாமல் போக கழுகும் கோட்டான்களும் வரிசையாக வலம் வரத் தொடங்கின. காட்டில் வாழும் நரிகள் நாட்டின் நடுவே வந்து ஊளையிட்டு சென்றன. ஆலமரங்களும் அடி சாய்ந்தன, அரளிப்பூக்களும் நிறமிழந்தன. ஏன் இந்த அபசகுனம் என்றும் இல்லா இப்பூவுலகில் எல்லாம் அந்த சூரபத்மன் பிறப்பினாலே. இப்படி அந்த சூரபத்மன் பிறந்தவுடன் முனிவரும் மாயையம் கொண்ட புணர்ச்சியாலே அவர்தம் மேனியில் முளைத்தெழுந்த வியர்வைத் துளிகள் எல்லாம் சகல வல்லமை கொண்ட 30,000 அசுரர்களாக பிறந்தனர். பின் மாயை சூரபத்மனையும் மற்றவர்களையும் அங்கே இருக்க செய்துவிட்டு அடுத்து வேறு ஒரு மஞ்சத்திற்கு முனிவரை அழைத்துச் சென்றாள். அங்கே கோர வடிவமான சிங்க ரூபத்தை எடுத்தாள். தவ முனிவனும் தான் பெற்ற வலிமையால் வலிமை கொண்ட ஆண் சிங்கமாக உருவெடுத்தான். 2ஆம் ஜாமத்தில் அவ்விருவரும் சிங்க உடலோடு பொருந்தி புணர்ந்தனர். அப்போது 1000 முகங்களையும் 2000 கைகளையும் கொண்டு அண்டமெல்லாம் நடுங்க அதிவலிமையோடு சிங்கமுகன் என்ற அசுரன் அவதரித்தான். இதுவரை கந்தன் கருணை கதையில் உங்களுக்கு முதல் பகுதியை சொல்லியிருக்கிறேன். நாளைக்கு அடுத்த பகுதியை நிச்சயமாக கேளுங்க.